இந்தியாவில ஒரு ஃபேமிலி கார் வாங்க போகுது அப்படின்னா சோ அவங்க என்ன பிராண்ட் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 90% டைம் பாத்தீங்க அப்படின்னா மாறு தான் சூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் இன்வெஸ்டருக்கு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபேமிலி சேஃப்டி ஸ்டாக் மாதிரி இருக்கு. இந்த கிளியரா பாக்குறதுக்கு ஜஸ்ட் ஃபாலோ மட்டும் லைக் பண்ணி சேவ் பண்ணி வச்சு யூஸ் ஆகும். மாருதி எவ்வளவு சர்வீஸ் 2014 பார்த்தோம்னா ஒரு 4000 ரூபாய் இருந்துச்சு. இப்ப கரண்டா 2025 அப்ராக்ஸா 11,500 இருந்து 12,000 இருக்கு. சோ நீங்க 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னா இப்ப கரண்டா 2.8 3 லேக்கா அது மாறி இருக்கும். இந்திய கார் மார்க்கெட்ல மாருதியோட ஷேர் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 45 to 50% பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேபிளா மெயின்டைன் பண்ணி இது இன்சென்ட் கவர்னன்ஸ் ஆல்டோ சிப்டி எக்ஸெட்ரா இந்திய ரோட்ல ஓடுற எவர் 2 கார்ல 1 கார் மாறினாங்க. டிவிடெண்ட் சைட்ல பார்த்தோம்னா ஆவரேஜா புக் காருக்கு 1% எழுது பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுது. ஃபியூச்சர் சைடு பார்த்தோம்னா ஹைபிரிட் கார்ஸ், நியூ எஸ்யூவி மாடல்ஸ், மேசிவ் ப்ரொடெக்ஷன் எக்ஸ்பென்ஷன், அது மட்டும் இல்லாம லோ மெயின்டெனன்ஸ் பிளஸ் ஹை ரிஸ்க் பிராண்ட். ரிஸ்க் சைடு பார்த்தோம்னா இவி காம்படிஷன் வரும். ஷார்ட் டேர்ம்ல கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். பட் மாருதியோட நெட்வொர்க் பிளஸ் பிராண்டோட ட்ரஸ்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல். அது ஃபைனலா மாருதியோட பெஸ்ட் பைஸ் லாங் டேர்ம் டார்கெட் ரிஸ்க் எல்லாம் தெரிஞ்சுக்க நான் ஒரு கம்ப்ளீட் நோட்ஸ் வச்சிருக்கேன். ஜஸ்ட் மார்க்கெட் கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டைரக்டா டிஎம் மாத்துறேன்.